தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் மறுபடியும் இந்த 6ஆம் மாதத்தில் முதல் செவ்வாய் வந்திருக்கிறோம். கிருபினாலவே நம்ம எல்லாம் தொடர்ந்து நேற்று இதுக்காக நான் தனியாகவே உபவாசம் போட்டு ஜெபித்தேன். உபவாசம் போடுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நான் அதிகமாக அடிக்கடி உபவாசம் போட்டு நான் ஜெபிக்கிறேன். தேவன் அதிசயங்கள் செய்வார். நாங்கள் இப்போ இந்த மீட்டிங் முடிச்சு ஞானராஜ் அதுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நாங்கள் பார்த்து ஜெபிக்க நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். பிரைஸெல்லாம் திருச்சி போயிட்டார். அப்படியா? சரி சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, அவர் பேசிக்கிறேன். ஒரு அழியிலே சொல்லுவோம். 18 நாள் நான் கேரளா கன்னியாகுமரியில் இருந்தேன். நான் முந்தினத்து தான் நான் வந்தேன். பிரைஸெல்லாம் ஹல்லேலூயா. அப்போ இந்த ஊழியம் என்பது கொஞ்சம் நம்ம சரீரத்தில் நம்ம அலையும் போது கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. அது வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் கூட ஊழியத்தை நம்ம அப்படி விட முடியாது. ஒரு அழியிலே சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அடுத்த மாதத்தில் நம்ம ஜார் வில்சன் பாஸ்டர் அவங்களுடைய சபையில் நம்ம கூட்டம் நடத்த இருக்கிறோம். பிரைஸுக்கார மீட்டிங் எல்லாருக்கும் நீ சொல்லி எல்லோரும் உற்சாகமாக நம்ம கடந்து வந்தால் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஒரு அழியிலே சொல்லுவோம் ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்களாமே. இங்கே சொன்னது போலவே ஒரு ஆளுக்கு பாடத் தெரியும், ஒரு ஆளுக்கு ஜெபிக்க தெரியும், ஒரு ஆளுக்கு வசனங்களை வாசிக்க தெரியும். இவ்விதமான ஊழியங்களினால் தேவன் நமக்கு அந்த கிருபையை அளிக்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு உங்கள் அளவில் நல்லா பாட முடியாது, ஏதோ கொஞ்சம் நான் பாடிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் வேதத்தில் பெரிய ஞானின்னு சொல்லலை, ஆனால் வேதத்தில் ஞானியாக ஆசைப்படுறேன். ரல்லிலே சொல்லுங்கள் ஹல்லேலூயா. வேதத்தில் போல எஸ்ரா என்கிற மனுஷன் அவ யாரும் தெரியுமா உங்களுக்கு? ஆரோனுடைய 18வது சந்ததி அவன். ஹல்லேலூயா. ஞானவரம் பெற்றவன். வேதத்தை ஆராய்ச்சி பண்ணு கூட எஸ்ராவை போலாக எனக்கு ஆசை உண்டு. ஒரு அல்லிலே சொல்ல மாட்டேங்கிங்களே ஹல்லேலூயா. கவனிங்களாமே, நம்ம வேதத்தை உள்ளபடியே யாராவது சொன்னபடி அல்ல, வேதத்தில் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் படிக்கணும், வாசிக்கணும். நீங்கள் ஆழமாய் வாசித்து அதை அப்படியே நீங்கள் சொல்ல நீங்கள் தைரியம் கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சில பெரிய 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 கெஸ்ட்டு பாஸ்ட்டு பிரசங்கம் பண்ணிவிட்டு இங்கே தயவு செய்து அதை எடுத்து அப்படி பிரசங்கம் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க எங்கேயோ கேட்டதை அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. நம்ம அப்படி வேண்டாம். சோத்திரம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை தான் வைக்கிறேன். ஆதாமுக்கு எத்தனை பையங்க சொல்லுங்கள்? எத்தனை ஆம்பளை பையங்க? ஆதாமுக்கு பைபிளில் எத்தனை ஆம்பளை பையங்களுடைய பேர்கள் சொல்லப்பட்டிருக்கு? அவ்வளோதானே? அவ்வளோதானே? அவ்வளோதானே இல்லையா? ஹல்லேலூயா. 3 ஆம்பளை பையங்க. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கும்போது அவன் சாயலின்படி, ஆதாமுடைய சாயலின்படி சேத்தை பெற்றான். எங்கேயா பிரசவம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களாங்க? ஹல்லேலூயா. 27 வருஷத்துக்கு முன்பாக கேரளாவில் ஒரு பப்ளிக் ஒரு இடத்துல நிற்கும் போது ஒரு ரோமன் கத்துக்கிற ஓடி வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். மலையாளத்தில் பிரசங்கியாரே, இப்படிதாங்க பேசுவாங்க, பிரசங்கியாரே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்குறேன். ஆதாமுக்கு 2 ஆம்பளை பையன் தானே உண்டு, பின்ன எப்படி சந்ததிகள் உருவாச்சுன்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் பைபிள் படிச்சிருக்கீங்களா? மலையாளத்தில் கேட்டேன். ஆமாம் அப்படி சொன்னார். எத்தனை முறை பைபிள் படிச்சுன்னு கேட்டேன். நான் படிச்சிருக்கேன்னு சொன்னார். மறுபடியும் படிக்க சொன்னேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். அந்த இருந்த அவ்வளோ பேரும் முழிச்சு என்ன பார்த்தாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எந்த இடத்திலையும் வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் வேதத்தை தேடி தேடி என்ன செய்ய வேண்டும்? மூச்சு கட்ட மாட்டேங்கிங்களே. ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை நீங்கள் ரகசிய அறையில் உட்கார்ந்து நீங்கள் இருபகலாய் தேடி தேடி வாசித்தால் வெட்கப்பட மாட்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வரும்போது ராட்சசர்கள் இருந்தாலும் படிப்பீங்க, அப்படி தானே இருந்தார்கள். அவங்க அப்புறம் என்ன ஆனாங்க? 7 அவங்க எல்லாம் தண்ணிக்குள்ளே அழிந்து செத்து போனார்கள். ஏனோக்கின் புத்திரை கண்டோம், அவருக்கு ராட்சச பிறவின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? பைபிளில் ராட்சச பிறவின்னு இருக்கு. அப்போ அதை யாருங்க அது? அப்போ ஒருத்தன் தப்பிட்டானா? ராட்சச பிறவியில் ஒருத்தன் தப்பி போயிட்டானா? அவன் யார் தெரியுமா உங்களுக்கு? அவன்தான் கெத்தூருடைய ஆபிரகாமுடைய 3வது மனைவியுடைய 3வது பையனுடைய 3வது பையன்தான் இந்த ஏனோக்கின் புத்திரன் ராட்சசன். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா நீங்கள்? ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை ரகசியமாக கலாப்புலான் அல்ல, நீங்கள் தனிமையாக உட்கார்ந்து படித்தால் எந்த இடத்தில் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். ஒரு சொல்லுவோம்
ஹல்லேலூயா. நான் ஒரு பெரிய ஞானின்னு ஒன்றும் சொல்லலை, ஆனால் எனக்கு ஒரு ஆசை பைபிளை படிக்க வேண்டும். 35 ஆண்டுக்கு முன்பாகவே ஒரு ஊழியக்காரன் கேரளாவில், நான் அப்போ தான் ஸ்டார்டிங், என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு கேள்விக்கு பதில் தெரியல, நான் முழிச்சு போயிட்டேன். என்ன கேட்டார் தெரியுமா? ஆமே, சத்ரக்கு மேஷக்கு அபேத்நேகோவை ஆமே அந்த தீயிலே போட முயற்சி பண்ணும்போது அவர்கள் அதை வெற்றி கொண்டார்கள். அந்த இடத்துல தானியேல் எங்கே போனார் கேட்டார். எங்கே போனார் எனக்கு தெரியல. நான் முழிச்சிட்டேன். நான் வாலிய பையனு கூட, கல்யாணம் ஆகாத ஒரு பையன், இதை ஊழியம் பண்ணுறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, மலையாளத்தில் சொல்கிறாரு, இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் போனால் ஆமே எங்கே பிரசங்கம் பண்ண போனால் பைபிளும் வச்சுட்டு இறங்கி போடா என்று பறையணும். புரியுதா உங்களுக்கு? சொல்கிற புரியுதா உங்களுக்கு? எவனாவது கேள்வி கேட்டால் பைபிளை கீழே வச்சுட்டு போடான்னு சொல்லுவாங்களாம். எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிட்டு. நான் அதில் இருந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வாலிபன் தான் கல்யாணம் முடிச்சிட்டார். சொன்னார் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் ராஜகாரியமாகவே தானியேல் வெளியூருக்கு சென்றார் சொன்னார். பைபிளில் இல்லை அப்படி சொன்னார். ஆனால் அதில் இருந்து நான் வேதத்தை அதிகமாய் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முஸ்லீம் ஒரு 16 ஆண்டுக்கு முன்பாக ஒரு மனுஷன் கேட்குறான், ஆமென், உங்கள் பைபிளை பற்றி நானும் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். ஆமென், வெளிச்சம், அதாவது வெளிச்சம் முதல்ல உண்டாகிவிட்டது, அப்புறம் சூரியன் வருகிறது. அப்போ அந்த வெளிச்சம் யார்? நல்லா கவனிக்கணும். நீங்க வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பாக, வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்வதற்கு முன்பதாகவே இருந்த வெளிச்சம். எந்த வெளிச்சம்? நான் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாத்தான் இருள் என்றால் சாத்தான், வெளிச்சம் என்றால் இயேசுன்னு நான் சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு தெய்வீக ஞானம் இருந்தால் இந்த உலகத்தின் சக்திகளை நமக்கு வெல்ல முடியும். படிங்களாமே. சங்கீதம் 36:8 வாஸ்து படிச்சுங்க, படிங்க. சங்கீதம் 36:8. உடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், பேரின்ப நதியினால் ஆமே தாகத்தை நதி இல்லைங்க, பேரின்ப நதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு படிப்பா வாசிப்பா. சம்பூர்ணத்தினால, அப்ப தேவனிடத்தில் சம்பூர்ணம் இருக்கு. ஆலயம் என்று சொல்லும் போது இங்கு தயவு செய்து 4 செவரை காட்டிடாதீங்க. ஒரு சிலுவையும் ஒரு ஓலை கொட்டாயோ ஒரு செவரையோ ஒரு பில்டிங் கட்டாதீங்க. வெளிப்படுத்தல் 21:21 வருது, அவரே ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்க. அவரிடத்தில் இருந்து உங்களுக்கு சம்பூர்ணம் வரும், அல்லாமல் மனிதனிடத்தில் வராது, செவரில் இருந்து வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உலகத்தின்படி ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், விசுவாசி உண்டு, உலக மனுஷன் உண்டு. எல்லாரும் அரசாங்கத்தை தேடுது. அரசாங்கம் ஏதாவது கொடுக்குமான்னு தேடுது. ஒன்றும் கொடுக்காது. அந்த அரசாங்கம் நமக்கு விரோதமாக தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்தாலும் அவருடைய சம்பூர்ணமான நன்மையினால அப்புறம் நம்மளை நிரப்பி, நம்மளை பலப்படுத்தி, நம்மளை ஆசீர்வதித்து, நம்முடைய எல்லைகளை பெரிதாக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஊழியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஊழியம் ரொம்ப கடினமானது தான். நீங்கள் எல்லாமே எவ்வளவு ஆத்மம் பெருகினாலும் அது கடினமானது தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அவருக்கு ஒரு 350 ஆத்மா இருக்கு. ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. 50,000 ரூபா கிட்ட வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வருது. மகளுடைய ஒர்க் பண்ணுறா, அதுக்கும் நல்ல நியாயமான சம்பளமாக இருக்குது. 1 லேக்கு மேலே வருது. சமீபத்தில் அவர் பேசும்போது அவர் சொல்கிறாரு, இப்படி இருக்கிறத விட உயிரை விடலான்னு. உங்களுக்கு சொல்கிறது புரியுதான்னு தெரியல. 300 ஆத்மா இருக்குது, பெரிய பில்டிங் இருக்குது, சொந்த வீடு மட்டும்தான் இல்லை, இதோட சாகலாம்னு. நம்மட என்ன இருக்குது அப்படி? உங்கள் மகிழ்ச்சியே ஊழியமுங்க. உங்கள் மகிழ்ச்சி தாங்க பெரிய ஊழியம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிங்களே. ஹல்லேலூயா. ஏறக்குறைய 2 லட்சம் கிட்ட தான் வருமானம் வருது, இதை விட சாகலாம்னு. இப்போ வருமானத்துக்கு வேண்டிதான் இறங்குறியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அதில் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். வருமானம் வந்தாலும் சரி, வருமானம் போனாலும் சரி, நாமே ஆண்டவருக்காக உழைப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போதான் அந்த ஊழியம் விளங்கும். வருமானம் வரவில்லை என்றால் கீழே வைப்பதற்கு இது லேசான காரியமா? லண்டன் மகாராஜ்யத்திலே மரித்து போன குயின் எலிசபெத் அவர் இடத்துல ஒரு மனுஷன் வந்து கேட்டாராம், எனக்கு ஒரு வேலை வேணும், உங்கள் அரமையில் வேலை வேணும். ரொம்ப நாள் அப்ளிகேஷன் போட்டு இருந்தாராம். அவர் மறுபடியும் போடுறாரு, அது யாருன்னு பார்ப்போம், அவர் வரவழைங்க அப்படி சொல்லிட்டு அவங்க முன்னால் நிற்கும்போது, மதார் எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சான். சரி வேலை தருகிறேன், உங்கள் வயசு என்ன? எனக்கு வயசு 45 வயசாச்சு. சரி, இதுக்கு முன்னால் என்ன வேலை பார்த்தீங்க? அப்போ அவர் சொன்னாராம், இதுக்கு முன்னால் நான் சுவிசேஷ ஊழியம் பண்ணி கொண்டிருந்தேன், எந்த வருமானம் எனக்கு இல்லை, அதனால நான் அரமனைக்கு வேலைக்கு தேடுகிறேன். அவங்க சொன்னாங்களே, ஓ மை காட், இந்த லண்டன் மகாராஜ்யத்திலே சுவிசேஷ ஊழியத்தை தவிர ஒரு பெரிய வேலை கிடையாது. வேலை சொல்ல மாட்டேங்கிறாங்க, வாய் அடைச்சிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மகிமை வேலை தெரியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையை பார்க்குறவங்களுக்கு தெரியுமா? அதை உறுதிப்படுத்துங்க. நான் பார்க்கிற வேலை பெரிய வேலைங்கிற கெத்தோடு நடையுங்க, அந்த அதிகாரத்தோடு வாழுங்க. உங்களுக்கு குறைவு இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், நல்ல வீடு இல்லாமல் இருக்கலாம், நல்ல ட்ரெஸ் இல்லை, பணம் இல்லை, இன்னும் நல்ல வாகனம் இல்லை, ஆனால் கெத்து இருக்கணும். என்ன கெத்து இருக்கணும்? யாரு எப்படி கெத்து இருக்கணும்? நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வல்லமைக்குள்ள வாழுகிற மனுஷன், நான் ஜெபித்தால் பலிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கும் உங்களை போல நெருக்கடிகள் இருக்கு, ஆனால் நான் நெருக்கடியை பார்க்கவில்லை, என்னை நெருக்காத ஒரு தேவனை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எப்போது நான் விசாலமானதே சிந்திக்கிறேன், நடக்கிறது அப்புறம் விசாலமானதே சிந்திக்க வேண்டும். அடுத்த இது 1வது சபா 3வது சபா கன்னியாகுமரியும் கேரளாவுல பார்டரில் ஒரு மூலிகைக்கார மீட்டிங் ஆரம்பிக்க முடிவு பண்ணியிருக்கேன். மூச்சு கொட மாட்டேங்கிங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது மறுபடியும் 3வது வேடன் ஒரு பாஸ்டிங், ஃபுல் பாஸ்டிங். காலை 10 இருந்து இன்னைக்கு புதன்கிழமை ராத்திரி சாப்பிட்டால் வேளன் ராத்திரி 9 மணி தான் சாப்பிடுவேன். பாஸ்டிங் ப்ரேயர், ஊழியக்கார் ப்ரேயர். மறுபடியும் ஒரு சனிக்கிழமை கூட்டம், ஒரு 50-60 நாங்கள் அங்கே வருது. நாம் நீட்டுவோம், நம்ம சிறகை நீட்டுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நடக்கிறது நடக்கட்டும். ஊழியத்தில் வல்லமையான காரியங்களை நீங்கள் முதல்ல விரும்புங்கள், மீதியை தேவன் பார்த்து கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நமக்கு ஒன்றுமில்லை என்பதற்காக நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. நமக்கு யாரும் இல்லை என்பதற்காக நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. யாரும் இல்லை இருந்தாலும், யாரும் இல்லாமல் போனாலும், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைச்சிருக்கிற தேவன் அதிபயங்கரமான ஒரு கர்த்தர். உங்களை நீங்களே சாதாரண மனுஷனாக தயவு செய்து பார்க்காதீங்க. இந்த கண்ணாடியில் பார்க்கும் போதெல்லாம் அப்படி கெத்தாக பாருங்க. நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போவீங்களே விழித்துக்கன்னு விழிக்கிறீங்களே. ஹல்லேலூயா. அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒயிட்டோ பச்சையோ ஏதாவது போட்டுட்டு போகும்போது பார்க்கும்போது நான் யாருன்னு நினச்சி அப்படி ஒரு சக்தியோடு போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு தேவன் என்னை அழைச்சவர் பெரியவர், பெரியவர், பெரியவர் என்று எண்ணிக்கொண்டே போகும்போது அங்கே தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணத்தினாலையும் பணத்தினால் ஊழியம் செய்ய முடியுங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. பில்டிங் வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும், பெரிய பில்டிங்களை கட்ட முடியும், இடங்களை வாங்க முடியும், கார் பஸ்ஸு இருந்தால் கொண்டு விட்டு ஆட்களை கொண்டு வர முடியும். ஆனால் எலும்பினு என்ன சொல்ல போகிறீங்க? ஒரு 5000 ஆட்கள் உங்களுக்கு பின்னால் வந்தாச்சு, கார் வண்டியெல்லாம் கொண்டு வந்து ஆள் வந்தாச்சு, என்ன பேச போகிறீங்க? இந்த பெர்க்மன் ஐயா இருக்காரு, தப்பாக நினச்சிடாதீங்க. பெர்க்மன் ஐயா 300க்கும் அதிகமான பாடல் பாடியிருக்காரு. ஆனால் அவர் பாடல் தான் பாடுவார். இப்போதும் அவர் சபையில் ஒரு பாடல் தான் பாடுறாரு. பிரசங்கம் பண்ண அது தெரியாதா உங்களுக்கு? பிரசங்கம் பண்ண வேற ஒரு ஆள், அது தெரியுமா உங்களுக்கு? அவர் இப்போதும் ஒரு பாடல் தான் பாடுறாரு. அவர் எங்கே போனாலும் பாடல் தான் பாடுறாரு. அவர் பாடல் பாடுவதே அவருக்கு கிருபையானால் பிரசங்கம் பண்ண வேறொரு ஆள் வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே.
ஹல்லேலூயா. உங்கள் சபையிலே ஆமே நீங்கள் ஆமே மீடியமாய் பாடவும் வேண்டும். நீங்கள் அதை விட நீங்கள் கருத்தாய் வல்லமையாய் பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ள வசனங்களை அன்று சொல்றாரு. ஆமென். என் வசனம் என்ன பண்ணுகிறது? யோவான் 15:4 படிச்சு பாருங்க, சீக்கிரம் படிங்க. சுத்தமாக்குற வசனம். நீங்கள் இப்போது சுத்தமா இருக்கிறீர்கள். வசனம் 15:1 படிச்சு பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லப்பட்ட சொல்ல வசனத்தினால எப்படி இருக்கு? 3 படிங்க 3. சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு பாடகனை வச்சு பாட்டு பாடி 10,000 பேர் கூடுன பிறகு புப்பு புப்பு நின்னா அவன் எப்படி சுத்தமாவான்? ஏதோ பாட்டை கேட்டு ஆணு கழிச்சு அவன் கையையும் காலையும் தூக்கி ஆடிட்டான். அடுத்தால நில நிற்கிற பவுண்டேஷன் உன் வாயில இருந்து. ஆமே. கர்த்தருடைய ஆசாரியனை வாயில என்ன தேடுவார்கள்? ஆமே. நீ ஆசாரியன் ஊழியக்காரன் தூதனா இருக்கிறாய். உன் வாயிலே எதை தேடுவார்கள்? வார்த்தை, தேவனுடைய வசனத்தை தேடும் போது அது பப்பன்னு இல்லாம அது கருத்தாய் ஒழுங்காய் தயார் பண்ண ஒன்றாய் ஆமே சூடு அப்பத்தை போல போய் சேர வேண்டும். தன் ஜீவனுக்குள்ளே ஒரு வல்லமை உருவாக்கப்பட வேண்டும். கேட்கிறோடைய வார்த்தையில் உள்ளத்தில் இருக்கிற பாவ குணங்கள், போராட்டங்கள், தடைகளை உடைச்சு கொண்டு அவரை ஒன்று கூட ஊண்டை கட்டுகிற ஒன்றாய் அது உருவாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தயவு சரி சொல்ற கவனிக்கலாமே. எல்லாரும் ஒன்றும் பயங்கிற மாட்டாங்க. இங்கே சுயம்பா சொன்னது போல ஆமே கொஞ்சமெல்லாம் பயங்கும். படித்தவன் அறிவுள்ளவன் அந்த கருத்தான வார்த்தையை தான் தேடுவான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை நான் ஒன்று சொன்னாங்க, நான் நேரே பார்க்க சொல்கிறேன். இலங்கை ராஜேந்திரன் பாச கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இருந்துட்டார். இலங்கை ராஜேந்திரன் பாஸ்டர். அவர் கூட்டத்தில் நான் 2 முறை பார்த்த காரியம் சொல்கிறேன். நம்மளுக்கு அப்படிப்பட்ட கிருபை இல்லை. பரிசுத்த பிதாவே என்று சொல்ல பேய் ஆடுது. சர்வவல்லமையுள்ள தேவனே 10 பேய் விழுது. மகிமையின் தேவனே 5 பேய் விழுது. இப்படி 5 நிமிஷம் ஜபத்திலேயே ஒரு 10-50 பேய் கீழே விழுந்துச்சு. பிரசங்கம் பண்ணும்போது நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறேன். பைபிள்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். என்ன பேசுவார் குறிப்பெடுத்துடணும் அப்படி ஒன்றுமே இல்லைங்க. சத்தியமா ஒன்றுமே இல்லை. சரி விட்டு கெட்டமா விட்டுருவோம். அடுத்ததில் பார்த்தால் கேரளாவுடைய பார்டரில் எங்கள் பக்கத்தில் வந்தார். இது ஃபஸ்ட்டு பார்த்தது தான் பார்த்தாண்டத்தில். இன்னொரு வகை பார்த்தேன். அங்கேயும் பேய் ஆடுது. தேவனே ஓன்னு பேய் 10 பேய் விழுந்துருச்சு. கர்த்தரே 8 பேய் விழுந்துருச்சு. நான் பார்த்துட்டே இருக்கேன். அங்கேயும் பிரசங்கம் ஆரம்பிக்குது. ஒரு அசைவு இல்லை. நான் ஆட்கள் இப்படியே பார்க்கிறேன். எல்லாம் அப்படியே பிரசங்கம். தேவனுடைய வார்த்தை படிங்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கும் போது கர்த்தருடைய ஆவியார் என்ன கொண்டு பேசினார். சீக்கிரம் 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 சீக்கிரடுங்க. ஆவியானவர் என்ன கொண்டு பேசினார்? வசனம் நாவல் இருக்கணும். வசனம் நீங்க உங்களோட ஆவியானவர் உங்களை கொண்டு பேசணும். பாடுங்க. ஆனால் அதுக்கு அடுத்தால ஆமே இது அது தண்ணி பாடல் தண்ணி, இது சாப்பாடு இடத்துல சாப்பிடணும். ஆகாரம் சாப்பிட வேண்டும். ஊறுகாய் அல்ல. அது சும்மா டேஸ்ட்டுக்கு வேண்டியாமே நல்ல ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். பாடல் பாடி ஒர்ஷிப்பு பண்ணி கலைத்து உட்கார்ந்து இருக்கும்போது நல்ல செய்தியை கொடுத்து வருங்காலத்தை பற்றி பேசி தெளிவுபடுத்தி கர்த்தர் ஒன்று மட்டும் உங்கள் சபையில் அடிக்கடி பேசுங்க. தயவு செய்து பேசுங்க. என்ன பேச தெரியுமா? சபையை விட்டு போனால் அவனுக்கு சாபம்னு சொல்லிடுங்க. என்ன அந்த மொழி முழிக்கிறீங்க என்ன பார்த்து? ஹல்லேலூயா. இதாங்க தப்பு பண்ணுறீங்க. போனீங்கன்னா பேய் ஒன்றை பிடிச்சிரும்னு சொல்லிடுங்க. குடும்பத்தை அழிச்சிரும்னு சொல்லிடுங்க. அவ்வளவுதான்னு சொல்லுங்களேன். இந்த மொழி முழிக்கிறீங்களேங்க. ஹல்லேலூயா. அப்போதாங்க பயம் வரும். அப்படிதான் நடக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய சபையை விட்டு போகும்போது சாத்தானை பின்தொடர்ந்து வருவான். பேய் ஒன்றை பின்தொடர்ந்து வரும். பிசாசின் கிரியை வரும். உலகத்தின் மயக்க வரும். உலகத்தின் ஆசை வரும். உலகத்தின் ஆபாசம் வரும். உலகத்தில் உள்ள அத்தனை அசுத்தங்களும் உன்னுக்குள்ள வந்து நீ வேறொரு மனுஷனாய் மாறிவிடுவாய்.
இல்லை சொல்ல மாட்டேங்கிங்களாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாதத்தில் ஒரு முறையாவது தயவு சொல்லுங்க, சொல்லாமல் விட்டுறாதீங்க. சொன்னாதான் ஒரு தெய்வ பயமே உருவாகும். ஒரு தெய்வ பயம் உருவாகி தெய்வ சபையில் காலூன்றி நிற்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்து எல்லா வாரம் அதுதான். இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிற போன வாரம் ஐயா சொன்னார்ல, ஐயா என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர். அதனால பரவாயில்ல, கொஞ்சம் சரக்க போட்டுருவோம், பாவத்தை மன்னிச்சிடுவார். அடுத்த வாரம் இப்போ கேட்போம்ல, ஐயா சொல்லுவார் பாவத்தை மன்னிக்கிறவர். வார வாரம் அதான் நடக்கும், வார வாரம் அதான் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமே, நீ திரும்பி பார்த்தால் உப்பு தூணாய் மூச்சு கட்ட மாட்டேங்கிங்களே. நீ திரும்பி பார்க்காதே. ஆமே, நீ விட்டு வந்தது திரும்பி பார்க்காதே. ஆமே, ஆமே. அவர்கள் போக நினைத்தால் சமயம் கிடைத்திருக்குமே, சமயம் கிடைக்கும். இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஆமே திரும்பி போக சமயம் கிடைக்கும். அதையல்ல படிங்க, சீக்கிரம் எடுங்க. எபிரியர் 11ஆம் அதிகாரம் 16, 18 நினைக்கிறேன். ஆமே, சமயம் கிடைத்திருக்கும், ஆனால் அவர்கள் அதை அல்ல, அதை பார்க்கிலும் மேன்மையானதை தேடினார்கள். சீக்கிரம் சீக்கிரம் 11ஆம் அதிகாரம் வரும் பாருங்க. அதே அல்ல, எத்தனை வசனம்? 16 தானே? 16. அதே அல்ல, எபிரியர் 11:16. அதில் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட. ஆமே, அலையிலே சொல்ல மாட்டேங்கலாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்தை ஆகிலும் ஆமே, உங்களை நீங்கள் யாரை கூப்பிடுகிறாய், உன் கடவுள் யார் என்று கேட்டால், சத்ரக்கு மேஷக்கு அபேத்நேகோ தானியேலை போல, எஸ்தரை போல, மர்துகாயை போல, சாமுவேலை போல, யோசேப்பை போல எனக்கு ஒரே கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தின் சக்தி நீங்கள் பெற்றிருக்கணும். ஹல்லேலூயா. அதை அல்ல, தங்கள் தேவன் ஒரு பெரியவர் என்று சொல்வதற்கு அவர்கள் வெட்கப்படவில்லை. வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், வெட்கப்படக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்படாமல் ஊழியம் செய்ய வேண்டும், வெட்கப்படாமல் ஆண்டவர் வார்த்தையை பேச வேண்டும். ஒரு இடத்துலேருந்து போன் வருது, ஒரு சந்தியில் நிற்கிறீங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க. ஆமே, பசங்க பிள்ளைக்கு அப்படி இப்படி இருக்கு சீரியஸ் சொன்னால் என்ன செய்யணும்? 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன்? விட்டு போய் ஜெபம் பண்ண போகிறீங்க? ஆமாம், நீ அந்த இடத்திலேயே முழங்கால் படிக்கணும் போடணும், அந்த இடத்திலேயே வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஊழியத்தில் ஒருவேளை எல்லாமே ஆமே உங்களுக்கு குறைவாக இருந்தாலும், நீங்கள் வெறுக்கப்பட்டாலும் ஆமே படிங்கள் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் அடிக்க வர நான் பேசியிருக்கேன், வீண்டிய உள்ளத்தில் வருது. 6ஆம் அதிகாரம் படிக்கும்போது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கிதியோனே பராக்கிரமசாலியே, அதை வாசிக்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் வந்து இருக்கும். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக நாளைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். தூதனானவர் வந்து தரிசனமாகி பராக்கிரமசாலியே, அவனுக்கு யாருமே இல்லை, சோர்ந்தவனாக இருக்கிறான். நல்லா கவனிங்க, உங்க எல்லாருக்கும் சோறு வரும், நம்ம எல்லாருக்கும் சோறு வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீந்தான் பராக்கிரமசாலி. ரலிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள சோர்வு இருக்கு, வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம் தெரியுமா? நம்ம வருத்தம் நம்ம வித்தியாசமா இருக்கும். நம்முடைய வருத்தம், நம்முடைய காரியங்கள் நடக்கணும் ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் அவன் வருத்தமில்லை. என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் புத்திரர்களை இந்த ஜாதியார்கள், அந்த ஜனத்தார்கள் மேற்கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு வருத்தம். ரலிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவர் மேற்கொண்டு விடுவார்களோ என்றவன் வேற எவனையும் பார்க்காமல் அந்த நேரத்தில் ஒருவனாகவே போரடிக்கிறதை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்கிறதை மனிதன் பார்ப்பானோ பார்க்க மாட்டானோ, தேவன் பார்ப்பார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மணிக்கணக்காய் வேதத்தை நோண்டுகிறாயா, இல்லை இதை நோண்டுகிறாயா? நீ வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறாயா, இல்லை நீ மணிக்கணக்காய் மனிதன் கூட பேசிக்கொண்டிருக்கிறாயா? நீ யாரு கூட ராத்திரி பகலாய் பேசுகிறாய்? என்னத்தை பேசுகிறாய்? எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாய்? இரவும் பகலவனுடைய சிந்தையின் நோக்கங்கள் என்ன? தேவன் பார்ப்பார். பராக்கிரமசாலியை அழைக்க வேண்டுமானால் நீ ஒருவனாக நாம இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுங்க. அவர் அல்லையே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னுடைய தேவனை தவிர என் நிழலை கூட நம்ப மாட்டேன். தனிமையாய் செய்ய ஆசைப்படுவேன். யாரும் இல்லை, நான் செய்வேன். அப்படிதான் இப்போ கார் ஓட்டுறேன். கொஞ்சம் வச்சுக்கிட மாட்டேங்கிங்களே. எல்லாரும் சொன்னா கார் ஓட்ட முடியாதுன்னு. நான் சொன்ன முடியும். ஏன்னு கேட்டேன், பயம் வரும். எனக்கு பயமே வராது. பயம் என்ன கண்டால் பயப்படும். மூச்சு கட்ட மாட்டேங்கிங்களாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கண்டு பயப்பட வேண்டும். எனக்கு வியாதி வராமே இல்லை, போராட்டம் வராமே இல்லை, கஷ்டம் வராமே இல்லை, வறுமை வராமே இல்லை. என்னை கண்டு பயப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன். 35 ஆண்டு இந்த வருஷத்தோட நான் ஊழியம் பண்ணுறது. 91 நான் ஆரம்பிச்சிட்டேன். அதில் லாஸ்ட்டில் ஹல்லேலூயா 22 வருஷங்கள் சாத்தான் எனக்கு விரோதமாகி செய்கிறான்னு சொல்லி போற வர இடத்துல எல்லாம் சாத்தானுக்கு விரோதமாக நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். எனக்கு கஷ்டம் வருது, எனக்கு வியாதி வருது, எனக்கு பிரச்சனை வருது, எனக்கு போராட்டம் வருது. ஆனால் சாப்பாட்டுக்கு வேண்டி ஆள மாட்டேன். கண்ணீர் வராது. ஊழியத்தில் வல்லமையாய் நிற்க முடியலன்னு எனக்கு பயங்கர ஆத்திரவும் வேதனையோடு கூட நான் ஜெபம் பண்ணி வந்தேன். எந்த மாற்றமும் வரலை. புரிஞ்சுக்கோங்க, எந்த மாற்றமும் வரலை. 22 வருஷங்களாய் நான் அப்படி உபவாசம் போட்டு, நான் அப்படி ஜெபித்தும் எனக்கு எந்த மாற்றமும் வரவில்லை. இப்போது இப்படி ஜெபிக்கிறேன். போராட்டமா, பிரச்சனையா, தடையா, அந்தகார சக்தியா, மாந்திரிய சக்தியா, என்ன வந்து மோதிப்பார். ஹல்லேலூயா. நான் அந்த வேதத்தை பிடிச்சிட்டு பேசுகிறேங்க. நான் எனக்கு பயம் கிடையாது இப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணம் வருமா வரட்டும், ரெடியாக இருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. போராட்டம் வருமா வரட்டும், சந்திக்க தயாராக இருக்கிறேன். உங்களுக்குள் ஒரு சரியான அபிஷேகம் வந்து விட்டால் பயம் உங்களுக்கு வரவே வராது. உங்களுக்கு பயம் வரவே வராது. ஹல்லேலூயா. ஸ்தேவான் கல்லறியப்படுகிறான். அவனுக்கு எல்லோரும் கல்லறிந்து அவன் மரித்து போனான். அவனை பார்க்கிலும் கல்லறியும் போது அவன் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்த அவனை ஆண்டவர் தூக்கினார். அவன் பேர் என்ன? அவன் பேர் என்னன்னு கேட்டேன். சவுல். ஹல்லேலூயா. சவுலை பவுலாய் மாற்றி அந்த ஸ்தேவான் செய்ய முடியாத ஊழியத்தை அவனை கொண்டு செய்ய வைத்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை அழைக்கும் போது, என்னை அழைக்கும் போது எந்த முகங்களையும் காண்பித்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம்னு சொல்லவே இல்லை, செய்யவும் அப்படி மாட்டார். ஆனால் காலப்போக்கில் மோசே அழைக்கும் போது தூங்கிறாதீங்க தயவு செய்து. ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே அழைக்கும் போது எந்த சப்போர்ட்டும் அவனுக்கு இல்லை, அவனுக்கு எந்த ஆள்கூட்டங்களும் இல்லை. அவன் வேலை வரும்போது முதல்ல யோசுவாண்டு கொடுத்தார், மூப்பர்களை கொடுத்தார். 70 மூப்பர்களை கொடுத்தார், யோசுவாவை கொடுத்தார், ஊரை கொடுத்தார், ஆரோனை கொடுத்தார். வர அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிங்களே. வருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். போக போக என்ன செய்யும், வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாகப்பட்டினத்தில் இருந்து நான் இங்கே வரும்போது எனக்கு சப்போர்ட்டு ஒன்றுமே இல்லை. நாகப்பட்டினத்திலே ஒரு ஊழிக்கார மீட்டிங்கில் நான் 4.5 வருஷம் போய்கிட்டு இருந்தேன். 4.5 வருஷம். நல்லா கவனிக்கணும். என்னை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேச இடம் கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்லை. புரிஞ்சுக்கோங்க, இதுதான் உலகம். இதுதான் ஏங்க ஊழியக்காரருக்குள்ளே இப்படிலாம் இருக்குமா? நீங்கள் சிந்திங்க, கொஞ்சம் சிந்திங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் நடக்க நினச்சா நீங்கள் பேச தயாருன்னா உங்களுக்கு நான் இடத்தை விட்டு கொடுத்துருவேன். என் குணம் அது. பேசணும். நீங்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4.5 வருஷமா ஒரு 10 நிமிஷம் ஒரு பேசுவார். நான் எங்கே உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. ஒரு ஜெபம் கொடுப்பாங்க. அந்த ஜெபம் முடிச்ச உடனே 10-15 ஊழியக்காரர் கேட்பாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படி கேட்பாங்க. வந்து ஒரு ஜெபம் கிடைக்கும். அந்த ஜெபத்திலே எல்லாருக்கும் எப்படியோ எனக்கு தெரியாதல்ல,
ஆனால் கேட்பாங்க, எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அவன் உயர்த்தி விட்டதை விட ஊழியக்காரங்க என்னை அடித்து அமர்த்தினதே அதிகம். மூச்சு கட்ட மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துள்ளுகிற மீன் துள்ளத்தான் செய்யும், அது எகிரிய குதிக்கும். தன் இருக்கிற சின்ன குளத்தை விட பெரிய ஒரு அகலத்துக்கு நீந்துவதற்கு அதை முயற்சி பண்ணும். ஹல்லேலூயா. ஆமே, என்னை அடக்கி அடக்கி ஆள நினைச்ச இடத்துல நான் துள்ளி குதிக்கிறேன் ஆண்டவருக்காக. என் மரணம் வரைக்கும் நான் துள்ளி குதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவருக்காகவே நீங்கள் துள்ளி குதிக்கணும். அல்லேலூயா. உங்கள் பவரையோ சக்தியோ உங்கள் வல்லமையோ எந்த இடத்துல போகும்போது அதை யூஸ் பண்ண தெரியாத ஊழியக்காரங்க இருக்காங்கன்னு அங்கே அப்புறம் போகாதீங்க. உங்களுடைய டேலண்ட் என்ன, உங்கள் அறிவு என்ன, உங்கள் விவேகம் என்ன, உங்கள் தெய்வீகம் என்ன, விசுவாசம் என்ன, உங்கள் தைரியம் என்ன, உங்கள் ஜெபம் என்ன என்று கண்டுபிடிக்க தெரியாத இடத்துல அதிக நாள் இருந்து அமே நீங்கள் வீணாய் சமயத்தை அழிச்சிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிமியன் பாஸ்டருங்க எல்லாருக்குமே டைம் கொடுப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன், வரிசையாக இந்த மாதம் அடுத்த மாதமாவது கிடச்சிட்டே இருக்கும். இதான் நீங்கள் ஊழியம் எல்லாரையும் கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரையும் கனப்படுத்த வேண்டும். ஆமே, ஆண்டவர் அப்படித்தான் ஊழியக்காரர் வைத்திருக்கிறார். ஆமே, 12 அப்போஸ்தலர், நீ 70 பேர், 12 பேரில் 3 பேர் சிறந்தவர்களாய் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற தனித்தன்மையை கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தனித்தன்மை என்ன? போராடி ஜெபிக்கிற ஜெபமா, இல்லைன்னா பாஸ்டியம் பிரேயருக்காய் போனால் ஒரு வல்லமை வெளிவீசப்படுமா, ஒரு நல்ல பிரசங்கம் வருதா, நல்ல பாடல் வருதா, அதை அடக்கி வைக்க வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா. அந்த கிதியோன் பயந்தவன், அவன் ரொம்ப பயந்தவன். ராத்திரி அவனுக்கு பயம் உண்டு. அந்த பயந்தவனை கொண்டுதான் ஒரு பெரிய யுத்தம் உண்டானது. இஸ்ரவேலுக்குள்ள பெரிய வெற்றி வர காரணம் பயந்து ஒதுங்கி இருந்தவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை சாதாரணமாய் காணும். ஈசாயுடைய பிள்ளையிலே தாவீதை எல்லாரும் சாதாரணமாய் கண்டார்கள். அண்ணனும் தகப்பனும் எல்லோரும் அவனே ஒரு மலையாளத்தில் சிங்கிடி அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? சிங்கிடினா புரியுதா? சிங்கிடி அப்படின்னா எடுபடி. ஆமாம், சால்ரா. கரெக்டு, சால்ரா. நாங்கள் மேலே சொல்கிறேன். சிங்கிடி சொன்னால் எடுபடி. அது தூக்கிட்டு வா, இது தூக்கிட்டு வா, அது தூக்கிட்டு வா, இங்கே ஊற்று. அந்த எடுபடி தான் தாவீது. அந்த எடுபடிக்குள்ள அவன் எரிவலை போன்ற ஒரு அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேங்க. ஹல்லேலூயா. தகப்பனுக்கும் தெரியாது, தாய்க்கும் தெரியாது, தன் அண்ணமாருக்கும் தெரியாது. ஆமென். நம் வெளியதான ஒரு சிங்கிடி உள்ள ஒரு எரிமலை எரிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த எரிமலையை மற்றவர்கள் பார்க்கணுங்க. ஒரு பவரை ஆட்கள் பார்க்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தேவானை பற்றி நான் சொன்னேனே, அவன் முதல்ல யார் தெரியுமா? அவன் ஒரு எடுபடி. புரியுதா உங்களுக்கு? பெண்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நல்லாவியும் விசுவாசம் பெற்ற ஒரு எடுபடி. ஆனால் அவன் அதிகமாய் மரக்கலை பண்ணினான் இருக்கவன். ஹல்லேலூயா. அவன் அதிசயங்களை பண்ணினான். அவனை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணினார்? அதிசயங்களை காண வைத்தார். அதிசயங்களும் மிரக்கலும் அற்புதங்களும் உண்டானது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றுக்கும் எடுபடியாய் போகக்கூடாது. உங்கள் சபையில் நீங்கள் ஊழியக்காரனாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஜெபம் நீங்கள் தான் பண்ணணும், லாஸ்ட்டு ஜெபமும் நீங்கள் தான் பண்ணணும். உங்கள் மனைவி பண்ணக்கூடாது. சில இடங்களில் மனைவிமார்கள் போய் கர்த்தருடைய பந்தியை கொடுக்குறாங்க. இவர் ஜெபம் பண்ணுவாரா, அவங்க கொடுப்பாங்களா? என்ன உபதேசம் ஐயா, எங்கிருந்து ஐயா கற்றுட்டு வரீங்க? அல்லேலூயா. உனக்கு கை எப்படி ஆச்சா? கை முடியலையே, 2 கை சக்தி இருக்குல்ல, கை அள்ளி திங்கிறது கை இருக்குல்ல, கொண்டு கொடுக்கணும். அல்லேலூயா. தெய்வீகமான சக்தி. ஆமென். ஸ்ரீயுடைய புருஷனுடைய தலை ஸ்ரீ, அப்படித்தானே? அப்படித்தானே? ஸ்ரீயுடைய தலை புருஷனா, புருஷன் தலை ஸ்ரீயா? ஸ்ரீயோட தலைதான் புருஷன். உபதேசம் உங்களுக்கு தான் வருகிறது, அதிகாரம் உங்களுக்கு தான் வருகிறது. கடைசி நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ணும்போது ஒரு சிங்கிடி, ஒரு விளங்காதவன், அவனை பிடிச்சி உட்கார வைக்கக்கூடாது. அவன் நேத்தா வந்திருப்பான். பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது லாஸ்ட் ஜெபம் பண்ணும்போது
பவரா பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில புரிந்து கொள்ளுங்களாமே, உங்களுக்குள்ள ஒரு தெய்வீகம் இருக்க வேண்டும். இங்கே தெய்வீகத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிற அழைப்பை உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கவனிங்களாமே, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது உலகமே உங்களுக்கு அனுகூலமாகும். நீங்கள் கஷ்டப்படும் போது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நீங்கள் தனிமையாக தான் கஷ்டப்பட வேண்டி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் 4 மாதம் போனதுக்கு முந்தைய வருஷத்தில் டைஃபாய்டாக படுத்து கிடந்தேன். சுமிபாசனை பார்த்தாங்க, ஐயாலாம் வந்துருந்தாங்க. இங்கே அப்படி யாரும் இல்லை, அந்த அளவுக்கு மெலிஞ்சது. அந்த ஒரு தம்பி இருக்கான், அவ்வளோதான். அந்த அளவுக்கு 22 கிலோ வெயிட்டு குறைஞ்சி நான் எலும்பும் தோலும் ஆயிட்டேன். ஆனால் யாராவது வந்து ஜெபம் பண்ணுவாங்கன்னு நான் ஆசைப்படவே இல்லை. யாரையும் குறை சொல்லலை. அப்போதும் ஊழியக்கார மீட்டிங் என்ன பண்ணுச்சு, நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. கவனமாக இருந்துக்கோங்க, நிறுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஜெனிஷன் தம்பிக்கு தெரியும். ஹல்லேலூயா. பாருங்கள், நாளைக்கு கல்யாணம் தம்பி இங்கே வந்திருக்கான் பாருங்கள். இதுதாங்க ஊழியம், வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எதனால ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, கதை பேசுவோம், அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் அபிஷேகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சில பாடுகளை, வருத்தங்களை, சஞ்சலங்களை, கஷ்டங்களை, வறுமைகளை தானாகவே நினைக்க வேண்டியதாக இருக்கும். யாரையும் குறை சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா, யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்? நீங்கள் மேலே சொல்லணும். நீங்கள், ஆண்டவரே, அவன் சொல்கிறான் பாருங்க, நான் ஒருவனாய் போராடுகிறேன் என்று எலியா சொல்கிறான். என்ன சொன்னா? நான் ஒருவனாய் போராடுகிறேன், என் கூட யாரும் இல்லை. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை பார்க்கிலும் உத்தமர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 7000 பேர். நீ அதை ஓடிப்போய் படுத்திட்ட. ஓடிப்போய் படுக்காதவர்கள் சூரச்செடியிலே, ஆமே இல்லை, கருவாலி மரத்தின் கீழே, சூரச்செடி மலையாளம், கீழே படுக்காதவர்கள் உன்னை பார்க்கிற உத்தமர்கள் 7000 பேர் உண்டு. உனக்கு எல்லா வெளிப்பாடும் உண்டு, இந்த வெளிப்பாடு உனக்கு கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனாய் பாடுபட்டாலும் பரவாயில்லை, அந்த தெய்வீக தன்மை விட்டுறாதீங்க. தயவு செய்து உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாரும் உழைப்பார்கள் நினைக்காதீங்க. ஆமே, உழைச்சாலும் சரி, உழைக்காம போனாலும் சரி, ஆமே, யாரும் வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, எல்லாருக்கும் நேசத்தை காட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் யாரையும் அற்பம் மட்டும் எண்ணாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க ஒருவேளை வேதத்தை ரொம்ப படிச்சிருக்கலாம், படிப்பு கம்மியாக இருக்கலாம், ஆமே, ஒருவேளை அதிகமாக எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நேசிப்பதில் உங்கள் கரம் ஓங்கி நிற்கட்டும். அயலு சொல்ல மாட்டேங்கிங்களே, நீங்கள் நேசிங்க. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல உங்களை, ஆமே, நீங்கள் எங்கேயாவது போகும்போது, ஆமே, ஒரு வேளை கனப்படுத்தாத கூட அது ரொம்ப கண்டுக்காதீங்க. ரொம்ப என்ன செய்யாதீங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப கண்டுக்க வேண்டாம், கடந்து போயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலாமே உங்களை, ஆமே, கடந்து போகிற பக்கமெல்லாம் உங்களை ஒரே மனுஷன் மட்டம் தட்டுறான்னா கொஞ்சம் ஒதுங்கி போயிருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிற தெய்வீக மகிமையை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். அது தானாக என்ன செய்யும்? அது தானாக வேலை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் மாடுகளை விட்டு எங்கே வந்திருக்கிற? உன் அகங்காரத்தையும் உன் துணிகரத்தையும் நான் அறிவேன் அப்படின்னு அண்ணன் சொல்கிறான். யார் சொல்கிறா? அண்ணன். ஒன்றுமே பேசவே இல்லை. அவன் என்ன பேசுகிறான் மறுபடியும் சொல்கிறான், இவனை கொன்னால் என்ன கிடைக்கும்னு சொல்கிறான். நீங்கள் செய்கிறதை ஆண்டவருக்காக செஞ்சு கொண்டே இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய சுவிசேஷத்தின் வாயுடைய சத்தம் உங்கள் மரணம் வரைக்கும் இருக்க வேண்டும். பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. சட்டங்கள் மாறி மாறி வரும். இன்னைக்கு உள்ள சட்டம் நாளைக்கு மாறி வரும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்குது. ஒரு பக்கத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ப்ரெஸ்டீஜ் உள்ளவங்களுக்கு, கௌரவம் உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாமே நமக்குள் இருக்கிற சட்டத்தை நம்ம விட்டுறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் தயவு செய்தாமே இந்த மாதிரி காரியங்கள்லாம் கொஞ்சம் உறுதியாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் ஆமே ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆமே, இந்த மாதிரி எலெக்ஷன் சமயத்தில் எல்லாம் ஒரு சரியான, மலையாளத்தில் சொன்னால் போத உள்கரண் அப்படின்னா, ஆமே, ஞான வார்த்தைகளை சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கணும் ஜனங்களுக்கு. எப்படியெல்லாம் பண்ண நல்லா இருக்கும்னு ஒரு ஆலோசனையெல்லாம் கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் விளையாட்டுன்னு சொல்கிற ஒரு காரியமே, இந்த தமிழ்நாடு
கவனிங்க. இந்த தமிழ்நாடு கிட்டத்தட்ட 60 வருஷம் படத்துக்கு அடிமையாக இருக்குங்க. படத்துக்கு சினிமா பைத்தியங்களாக இருக்கு. அதுலேயும் அவன் இந்த பெண்டிகாஸ்ட்காரன் ஆவிக்குரிய சபைக்கு போகிறவன எந்த பேய் அவனையும் பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. பேய் பிடிச்சவன் அவன் தான் பேய் பிடிச்சவனு பார்த்தா இந்த பெந்தகோசு போறானே இவனும் ரகசியமாக படம் பார்த்துக்கிட்டு இருக்கான் மனைவிக்கு தெரியாம. அட பைத்தியக்கார பேய. ஆளாலும் நீ படம் பார்த்து நீ ஆட்டம் பார்த்து நீ ஓட்ட போட்டா உன் வாயில மண்ணு தான் விடும். இந்த செய்தி பரவட்டும். ஒரு அழியில சொல்ல மாட்டேங்கிங்க. அல்லேலூயா. இந்த செய்தி பரமையில பக்கம். அல்லேலூயா. பாரு, கர்த்தர் உன்னை ஐயோன்னு தலையில கை வச்சுட்டு நீ அலறிக்கொண்டு ஓடும்படி கர்த்தர் கிரியை செய்வார். யோசாபாத்துங்கிறவன் தேவனுடைய மனுஷன். பைபிள் படி பேசுறேன். ஆகாப்பு யாரு? ஆகாப்பு தேவ மனுஷனா? ஆகாப்பு மனுஷன் இசபெல்லுக்குடைய வார்த்தைப்படி கேட்டு சகல மந்திரவாதம் என்ற மந்திரவாதியுடைய மகன் அவன். இந்த யோசாபாத்து சொல்லுகிறான், நீர் தான் நான் தான் நீர். போவோன்னு சொன்ன யுத்தத்துக்கு என்று ஒருமித்து போனார்கள். இவனோ விட்டு அம்பிலே ஆகாப்பு செத்தான். இவன் ஐயோ 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 ஐயோன்னு கத்திட்டு எங்க வந்தான்? யாரு கத்துறது? யாரு? யோசாபாத்து கத்திக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தான். இந்த கதிதான் இந்த பெந்தகோசுகாரங்களுக்கு ரகசியமாய் படம் பார்த்து ஓட்டு போட்டவனுக்கு வரப்போகுது கதி. மூச்சு கட்ட மாட்டேங்களே, சத்தம் அலையில சொல்லுங்களேங்க. அல்லேலூயா. நீ ஒன்றும் தேவனுடைய பிள்ளையாயிரு, இல்லை உலக மனுஷனாயிரு. அல்லேலூயா. வௌவால் ஒரு கதை சொல்லுமா? வௌவால்லாம் தெரியுதா உங்களுக்கு? அந்த வௌவால் பறக்கும்போது சொல்லுமா, நானும் உன்னை போல என்ன செய்கிறேன், பறவைட்டு சொல்லுவான், உன்னை போல நான் சிற வச்சு அடித்து பறக்கிறேன் பாரு. ஆமே, முன்ன போய் கரடிட்ட ஓனாயிட்ட போய் சொல்லுமா, உன்னை போல நான் குட்டி போட்டு என்ன பண்ணுறேன், பால் கொடுக்குறேன். நீ ஒன்று கழுகாயிரு. அல்லேலூயா. அது உனக்கு மகிமை உண்டாக்கும். உயரவனுக்கு போக முடியும். நீ ரெண்டுக்கும் இல்லாமல் நீ வாழ்ந்தால், நீ ரகசியமாய் படம் பார்த்து இந்த உலகத்தின் மாயோடு பிணைக்கப்பட்டால் கர்த்தருடைய உன்னை ஞானிருக்கிறது மட்டுமல்ல, உன் வாழ்விலே தெய்வீக நன்மையை பார்க்க முடியாமல் இருண்டு போகும். சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாம் ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு நம்ம யாருக்குரியவர்கள்? நீங்கள் மனிதருக்கு அடிமைகள் ஆகாமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். நீங்கள் தேவனுக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கணும். நம்ம உலகத்தை விட்டு, எகிப்தை விட்டு, இந்த உலகத்தின் சாபத்தை விட்டு, உலகத்தின் சொந்தங்களை விட்டு நம்ம வந்திருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? இதில் உறுதியாக இருந்தால் கர்த்தர் ஆபிரகாமை போல என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். அவனை நாடை விட்டான், ஊறி விட்டான், தேசம் விட்டான். அவன் திரும்பி அப்புறமாய் ஒரு நாள் கூட அந்த கல்லறிப்பட்டதுக்கு அவன் போகவே இல்லை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு தனித்து நின்று போராடுகிறவரை கர்த்தர் தேடுகிறார். யெப்தா என்கிறவன் தனித்து போராடுகிறான். தன் பிரதிஷ்டையும் தனித்தன்மையாக இருக்கிறது. அவனுக்கு வெற்றி உண்டாகிறது. ஹல்லேலூயா. தானியேல் பாருங்களே, ஒருவனாய் சோதிக்கப்படுகிறான். சொல்ல மாட்டேங்கிங்களே. ஹல்லேலூயா. அவன் சோதிக்கப்படும் போது ஒருவனாய்ப்படுகிறான். அதுக்கு முன்பாக அவன் அரமனைக்குள்ளே அவன் இருந்த இடத்திலே, பாபிலோன் தேசத்திலே ஆளு கூட்டம் எல்லாம் உண்டு. சோதனை வரும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க. திரும்பி பார்க்கல என்று சொன்னால் அது தேவ சித்தம். ஹல்லேலூயா. உங்களை அப்படியே தங்க தொட்டை போட்டு ஆட்டுவாவ. என் ஊழியக்காரனே நீ சுகமாக இருக்கியான்னு பாட்டா பாடுவாங்க. அவன் இன்னும் போய் சேர்றாடு கேட்பாங்க. ஹல்லேலூயா. எப்போது அண்ணன் சாமான் தின்ன காயம் இருக்கிற போல அந்த 300 ஆத்மா உள்ளதான சபை நம்ம கிடைக்கும் காத்திருக்கிற காலம் இது. நீங்கள் உலக மனுஷனை பார்க்க வேண்டாம். உங்களை தனித்து விடும் போதும் உங்களை தைரியம் குறைந்திடக்கூடாது, உங்கள் விசுவாசம் குறையக்கூடாது. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லாமே போய் நல்லா கவனிக்கணும். இலியா போல எல்லாமே போயிற்று, ஒன்றுமில்லை. 2 பேரையும் தனிமையாய் விட்டு கர்வாலி மரத்துக்களை வந்தாச்சு. இன்னும் ஒன்றுமே இல்லை. முடிய போகுது. முடிஞ்சுதா? எங்க முடிஞ்சான்னு கேட்ட முடிஞ்சுதுட்டா? அப்போதாங்க ஆரம்பம் வருது.
மண்ணுக்குள்ளே போக நினைக்கும் போதாங்க விண்ணத்தொடுகிற ஒரு ஆரம்பம் வருது. அதாங்க காட் கிரைஸ், இந்த காட் பவர், அதான் காலிங். அல்லேலூயா. முடிஞ்சிருச்சு, நாம என் பிதாக்களை பார்க்கிறோம், நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அமே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி முடிக்க போகும்போது தான் ஆரம்பமே ஆரம்பிக்கிறது. ஒரு அலையில சொல்ல மாட்டேங்களே. அதுக்கப்புறம் ஊழியத்தை பாருங்க, கிட்டு 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 கிட்டுன்னு வளர்ந்து கர்த்தர் அமே எலிசாவை கையில் கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்தாரா இல்லையா? படிங்க, சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனுக்கு ஆள் வந்துச்சு பாருங்க, அவனை சுற்றி உள்ள மிருகசியில பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போது என்னை பெத்தேல் மட்டும் என்றான். ஜீவனை கொண்டும் அடுத்தது போனார்கள். பெத்தேல் இருக்கிற தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் 50 பேர். போதும் போதும். எரிகோவில் ஒரு 50 பேர். அல்லேலூயா. முடிந்தது என்று சொல்லும் போது அங்கே உருவாகுது. ஏங்க பயப்படுறீங்க? நான் அப்படி நம்புவேங்க, நான் அப்படி நம்புவேன். பாருங்க என்ன ஒழித்த நான் நம்புறேன். அல்லேலூயா. முடிகிறது என்று நினைக்கும் போதெல்லாம் உருவாகிறது. அடிக்கலவி மண்ணிலே கிடந்தாலும் தண்ணீரின் வாசனையினால் என்ன செய்யும்? அது படிச்சு பாருங்க, யோவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் சீக்கிரம். அது என்ன செய்யும்? இளம் மரம் போல் துளிர்விடும். மறுபடியும் இளம் மரம் போல் துளிர்விடும். தண்ணீரின் வாசனையினால், தெய்வ வல்லமையினால், தெய்வ அதிகாரத்தினால், தெய்வ சக்தியினால அதை மறுபடியும் முளைக்கும். ரலிலே சொல்லுங்க, முடிந்தது என்று நினைத்தான் ஊழியம். எனக்கு முடிந்து விட்டது, இனிமேல் நான் மறிக்க போகிறேன் என்று சொல்லி அம்பே மறிக்க வேண்டிய வேளையிலே உயிர் இன்னா பின்னான்னு இழுத்துட்டு இருக்கும்போது தண்ணீர் வருது. என்ன வருது? நமக்கு தூக்கம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீர் அப்புறம் என்ன வந்துச்சு? என்ன மூச்சு கட்ட மாட்டேங்குங்க. அப்புறம் என்ன கிடச்சிது? ஒரு ஜாடியில் தண்ணீரும் துருத்தியில் தண்ணீரும் ஒரு அப்பமாக வந்துச்சு. நெருப்பில் சுடப்பட்ட ஒரு அப்பம். அது எவ்வளோ பெரிய அப்பம் அளக்கப்படலை. ஆமே, தேவனுடைய வல்லமையினால் உருவாக்கப்பட்ட ஒரு அப்பம் என்று உருவாகிறது. எல்லாம் முடிந்தது என்று அமே யோபானும் பேதுருவும் எல்லாம் ஓடி கடற்கரைக்கு போய் இயேசு மரித்து உயர்த்து பரலோகம் போய்விட்டார், முடிந்தது ஊழியம் என்று கடலுக்கு போனார்கள். அப்புறம்தான் ஊழியம் ஆரம்பிக்குது. எழுதி வச்சு கொள்ளுங்க. இங்க ஒருவேளை இல்லை என்று சொல்லலாம், இன்பதாலும் உருவாகும். தேவன் உருவாக்குற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். இல்லை அல்ல இல்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். தேவன் சொல்லுவார், இப்போதாவது முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. முளைக்க வைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அங்கே எலியாவுக்கு தேவன் 2 முறை அப்பவும் தனியும் கொடுத்தார். இங்கே பார்த்தீங்கன்னா நாம இயேசுக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு முறை கனலில் சுடப்பட்ட அப்பத்தையும் மீனையும் கொடுத்து மறுபடியும் உபதேசம் கொடுத்து என் ஆடுகளை மாட்டுக்குட்டியை மேய்ப்பா என்று சொல்லி தட்டி கொடுத்தார். வரல சொல்லுங்களங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ள எவ்வளவு வறட்சி இருக்கட்டும், ஆனால் ஆமே ஆலயத்தை நிமித்தம் உண்டாகிற அந்த சம்பூர்ணமான நதி நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆலை தேவ நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவேன். மனுஷ முகம் அல்ல, மனுஷனால் அல்ல. சொல்கிறாங்க, ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு 50 ஆத்துமா தான் ஐயா இருக்குது, ஒரு 60 ஒரு 60 தான் இருக்குது, ஒரு 70 தான் இருக்குது, 10 ஆத்துமா வச்சா நீ வந்திருக்க, இதான் மேன்மை உனக்கு. ஹல்லேலூயா. ஆத்துமா ஆதாயம் உங்களுடைய வேலைங்க, அது வேலை. அதனால இல்லைங்க சாப்பாடு பரலோகத்தில் இருந்து வர வேண்டும். அப்படிதான் நான் சாப்பிட்றேன், நான் அப்படித்தான் சாப்பிட்றேன். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. சாப்பாடு ஆத்துமா இல்லைங்க,
அந்த ஆத்மாவை காணும் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை 2500 காணிக்க போடுவான் ஐயா. இன்னைக்கு காணும் ஐயா. அவன் வரலைனால இப்போ 800 காசு தான் ஐயா இருக்கு. பால் வாங்க பத்தாது. அல்லேலூயா. தேடி போயிடுவோமா? தேடி போயிடுவோம். ஹலோ போடு சுச்சா. ஐயோ கடவுளே. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை நம்பி வாழ்கிறீங்க? நான் யாரை நம்பி கார் எடுத்திருக்கேன்? கர்த்தரை நம்பி கார் எடுத்திருக்கேன். அவர் அந்த காருக்குள்ள காசை கொடுப்பார். அது என் விசுவாசம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு ஆத்துமாவுக்கு வேண்டி ஒரு ஆத்துமாவை சம்பாதி, ஆத்துமாவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொன்னால் உன் வயறு காஞ்சு எரிஞ்சிடும். அல்லேலூயா. நான் அப்படி வாழலை, அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப ஃபால்ட் இருக்கு. அப்படி நான் வாழலை. அல்லேலூயா. என் தேவன் இன்றைக்கும் எலியாவின் தேவன் தான். அல்லேலூயா. மனுஷனே மாறி போனாலும் எனக்கு மன்னா பொழியும். அல்லேலூயா. மனிதன் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க போயிருக்கிறான். அவனுக்கு பசி எடுக்கு. கரையில் வந்த உடனே என்ன இருக்கு? ஆமா, அந்த தேவனை ஆராதிக்கிறோம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை பசியை போக்க வல்லவர், உங்கள் நிர்வாணத்தை போக்க வல்லவர், உங்களுக்கு வீடு கொடுக்க வல்லவர், உங்களை வாழ வைக்க வல்லவர். இங்க சாதாரண ஆண்டவர் ஆராதிக்கல, இந்த கெத்தோட தான் நான் வாழ்றேன். புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு வேண்டியோ, சாப்பாட்டுக்கு வேண்டியோ, எந்த ஒரு செலவுக்கு வேண்டியோ நான் ₹1 கடன் வாங்கினதில்லை. இன்னும் விசுவாசம் வளரும். அது ஏன் அது கொஞ்சம் பங்கு சேர்ந்துக்கோங்க, கொஞ்சம் பங்கு சேர்ந்துக்கோங்க. அல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் ஒரு தேவன் தான். அல்லேலூயா. அந்த தேவனுடைய சக்தி உங்களுக்குள்ளே உருவாய் கிரீசை நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நீ பரம்புவாய். இங்கே பரம்பணும், நீங்கள் பரம்பணும். அல்லேலூயா. உங்கள் எல்லைகள் பெருசாகணுங்க. நீங்கள் பெரியவர்களாய் மாற வேண்டும். தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். மந்திரிகள் நமக்கு மந்திரியும் இல்லை, எம்எல்ஏயும் இல்லை, எம்பியும் இல்லை. அல்லேலூயா. பிரைம் மினிஸ்டரும் இல்லை. இந்த காட் ஒன்லி பிரைம் மினிஸ்டர். உங்களுக்கு முதலமைச்சரும் அவர் தான், உங்கள் மந்திரியும் அவர் தான், உங்கள் கவுன்சிலரும் அவர் தான். அவர் தான் உங்களுக்கு எல்லாமே. ஏவன் காலையும் விழுந்துடாதீங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய சபையை கட்டும்போது யாராவது கூட்டு போய் மாலை போட வச்சிடாதீங்க, பேய் வந்துடும். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்குள்ள பலம் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் அன்பு காட்டுங்க. உங்களுக்கு சகலவற்றையும் உருவாக்குறவர் இந்த சர்வமுள்ள எல்லாமே உள்ளது ஆல்மைட்டி பவர் காட். அவரை மட்டுமே விசுவாசித்தால் போதும். இந்த உலகத்தை உங்களுக்கு எல்லாமே தேடி, என் விசுவாசம் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை தேடி எல்லாமே வரும். உங்களை தேடி எல்லாமே வரும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது உங்களை தேடி வரும். நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஐஸ்வர்யம் கனவு மகிமை உம்மாற வருகிறது. அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு மகா சம்பத்தை கொடுத்தாரு. படிச்சிருக்கீங்களா நீங்கள்? மகா சம்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. தாவீது ஆடு பின்னால தோணு கிடந்தவனை தூக்கி உயர்த்திட்டாரு. அல்லேலூயா. அந்த காட் ஆராதிக்கிறவங்க வெள்ளியும் பொன்னையும் உருவாக்கியிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் தேவன் மேலேயே நம்பிக்கை வையுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. பாஸ்டர்மார்கள் ஐக்கியமாக இருப்போம். ஆனால் அந்த பாஸ்டர்மார்களால் நமக்கு எது நன்மை ஒன்று சிந்திக்க வேண்டாம். ஒரு ஐக்கியம் நமக்கு வேண்டும். அவ்வளோதாங்க. நமக்கு ஒரு ஐக்கியம், நம்ம தேவ பிள்ளைகள் ஐக்கியமாக இருப்போம். ஒன்று கூடி ஆராதிக்கிற ஐக்கியமாக இருப்போம். ஆனால் நம்மளை போஷிக்கிறது, நம்மளை நடத்துகிறது, நம்மளை விடுவிக்கிறது, நமக்கு சுகம், பலம், சந்தோஷம், சமாதானம், ஆத்தும ஆதாயம், நம்ம எல்லைகள் எல்லாம் அவர் தான் நமக்கு தரணும். அவர் நம்மளை கைவிட மாட்டார். மீண்டும் சங்கீதம் 38:6 படிங்க பார்க்கலாம். 36:8 படிக்க பார்க்கலாம். சீக்கிரம். பேரின்ப நதியினால் உங்களை நிறைக்கிறவர். 36:8. ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவோம். பேர்மனதினால் நம்ம தாகத்தை தீர்க்கிறவர் ஆண்டவர். என்ன தாகமாக இருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு வேணும்? அல்லேலூயா. நான் ரொம்ப பெருசாக சந்திக்கிறேன் காரைக்காலுக்கு வேண்டி. காரைக்காலில் இருந்து இன்னும் பல இடங்களில் போய் பெருசாக பண்ண நினைக்கிறேன். அதில் உங்கள்கிட்ட சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா.
28 வருஷத்துக்கு முன்பாகவே ஒரு சின்ன சபையை கேரளாவில் நடத்திட்டு இருந்தேன். அந்த ஜனங்கள்கிட்ட நான் சொன்னேன், ஆமே, அவங்க ரொம்ப அற்பமாக என்னை பார்த்தாங்க. என்னை ரொம்ப வறுமை, 60 ரூபா காணிக்க கூட வராது, பாலுக்கே பத்தாது. அப்போ நான் சொன்னேன், ஆமே, அப்படி சொன்னேன், இந்த இடத்தோடலாம் விட்டு நான் போயிடுவேன், நான் 1 ஏக்கர் இடமும் ஒரு வீடும் நான் வைப்பேன், அங்கே சிரம் வாசம் பண்ணுவேன்னு சொன்னேன். எல்லாம் கக்கன்னு சிரிச்சுதுவே. ஹல்லேலூயா. அங்கே தான் இப்போ இருக்கேன். 1 ஏக்கர் இடம் இருக்குது, வீடும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அதிசயத்தின் தேவன். ஹல்லேலூயா. இன்னுமே நம்ம ஆண்டவருக்காய் இன்னும் பெருசாக செய்யணும், ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்காய் செய்ய அந்த பேரின்ப நதி உங்களை பலப்படுத்தும். அந்த பேரின்ப நதி உங்களுடைய கஷ்டங்களை, வறுமைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, உங்கள் துக்கங்கள் எல்லாம் உடைச்சி எறியும். நீங்கள் நான் ஒரு அண்ணா ஆசைப்படுற நீங்கள் ஆசைப்படுங்க. எனக்கு ஒரு ஆசை, ஆமே, 1000 பேருக்கு உதவி செய்யணும், 1000 ரூபா உதவி செய்யணும் ஊழியக்காரங்களுக்கு. என் ஆசை. ஆமே, ஹல்லேலூயா. பெருசாக ஆசைப்படுங்க, நீங்களும் பெருசாக விரும்புங்கள், கர்த்தர் அதை செய்வார். எப்படின்னு கேட்காதீங்க, எப்படியோ அவர் செய்வார்னு சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை காண செய்கிறோம், அதிசயங்களை காண பண்ணுவாருங்க. உங்கள் தேவைகள்லாம் சம்பிக்கப்படும். உங்களை நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் அவர் மேலாக்குறவர் ஆண்டவர். எழும்பி நிற்போம். ஒரு பாடலை ஆமாம் ஜான்சன் தம்பி வந்து பாடும்போது நம்ம ஒரு சேர்ந்து ஒர்ஷிப்